அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு 3 விஷயம் நம்மை அழிச்சிரும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவது கஞ்சத்தனம். எங்கே செலவு செய்யணுமோ அங்கே செலவு செய்யணும், எல்லா இடத்துலையும் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களை வெறுக்கிறான் அப்படின்னாங்க. அதே மாதிரி யாருக்கிட்ட கஞ்சத்தனம் செய்யக்கூடிய நிலை இருக்கோ அவர் அல்லாஹ்வுடைய எதிரி அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் முதலாவது கஞ்சத்தனம். ரெண்டாவது மனம் போன போக்கில் வாழ்கிறது, மன இச்சையின் பிரகாரம் வாழ்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, என் உள்ளம் என்ன சொல்லுதோ அதை மாதிரி நான் கேட்டு நடப்பேன், அது நன்மையா தீமையா அடுத்தவருக்கு பாதிப்பா இல்லையா அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் போன போக்கில் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறது. அடுத்து மூணாவது தன்னைத்தானே பெருமையாக பேசுகிறது. அல்லாஹ் அடியார்களிடத்திலிருந்து வெறுக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று கிபர், பெருமை. தற்பெருமை அடிக்கிறது அல்லாஹ் விரும்புகிறதே கிடையாது. காரணம், பெருமை எனக்கு சொந்தங்கிறான். யார் பெருமை அடிப்பாங்களோ அவங்களுடைய கல்புல அல்லாஹ் முத்திரை குத்திடுறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆக பெருமக்களே, இந்த 3 காரியம் நம்மை அழிக்கக்கூடியது. இந்த 3லையும் கவனம் செலுத்தி நம்மிடத்தில் வந்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டு சீராய் சிறப்பாய் வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.